மீன ராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்? அந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இன்னும் வேற என்ன நன்மைகள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பாவங்கள், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த பாவங்கள், பாவ கணக்குல இருந்து நீங்க விடுபடுவீங்க. அந்த பாவங்கள்லாம் பியூரிஃபை ஆகும் இவங்களை வழிபடுறதுனால. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இறப்பினுடைய வலி இருக்கும். யாரோ ஒருவனுடைய இறப்பினுடைய வலி இருக்கும். என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நானும் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்க, நிறையா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன ராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும், அந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இன்னும் வேற என்ன நன்மைகள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் கங்கா தேவி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கங்கா தேவியை தெரியாதவங்க கிடையாது. அதே மாதிரி மீன ராசினா நீருக்கான ராசி தானே. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே உங்களுக்கு அந்த தெய்வம் வந்திருக்காங்க, கங்கா தேவி. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யாரா வேணா இருந்திருக்கலாம், இது வரைக்கும் தாராளமாக அவங்க வழிபடுங்க. அதிர்ஷ்ட தெய்வமா இந்த கங்கா தேவியை வழிபடுங்க. பொதுவாக கங்கா தேவினாலே காடஸ் ஆஃப் த ஹெவன்லி அம்ப்ரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வீக அமிர்தத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த தெய்வீகம்ன்ற அந்த ஒரு அமிர்தம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தேவினா இவங்க தான், கங்கா தேவி தான் முதல்ல. அதனாலதான் எந்த ஒரு தெய்வீக ரீதியான காரியங்கள் செஞ்சாலும் தண்ணி இல்லாம செய்யவே மாட்டோம், அந்த நீர் இல்லாம செய்யவே மாட்டோம். அந்த நீர் இல்லாம முழுமையே பெறாது. ஏன்னா இவங்களோட அந்த ஆசீர்வாதம் இருக்கிற வகையில அந்த நீர் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இந்த தெய்வத்தை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடலாம். இவங்களை அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடுறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கும்போது,
உங்களுடைய பாவங்கள், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த பாவங்கள், பாவ கணக்குல இருந்து நீங்க விடுபடுவீங்க. அந்த பாவங்கள்லாம் வந்து பியூரிஃபை ஆகும் இவங்கள வழிபடுறதுனால. அண்ட் இந்த உலகம் சார்ந்து உங்களுக்கு நிறைய விருப்பங்கள், ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகள்லாம் உங்களால வந்து அடைய முடியுன்றதுக்கான அந்த அடிப்படை விஷயங்களை உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு ஆர்கனைஸ்டா போகிறதுக்கான ஒரு நல்ல விதமான ஆசைகளை நோக்கி நீங்க போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பா இவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இறப்பினுடைய வலி இருக்கும். யாரோ ஒருவனுடைய இறப்பினுடைய வலி இருக்கும், இறப்பினுடைய பயம் இருக்கும். ஸோ இந்த இறப்பினுடைய வலி, பயம் இதெல்லாம் வந்து உங்க மனதுல இருந்து, உங்க ஆன்மால இருந்து அவங்க வந்து விடுவிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு அமைதியான சூழலுக்கு உங்களுடைய மனதையும் ஆன்மாவையும் கொண்டு வர முடியும் அவங்களால. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது பிசிக்கலா டிசீஸ் இருக்கு, பிசிக்கலா ஏதாவது ஒரு நோய் இருக்கு, உங்களுக்கு உடல் நோய் இருக்கு, உடல் உபாதைகள் இருக்குனாலும் சரி, இந்த கங்காதேவியை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடும் போது சிறப்பான ரெமெடியா அவங்க இருந்து உங்களுக்கு செயல்படுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஓம் கங்கா தேவியே நம அப்படின்றத ஒரு 108 முறை கூட சொல்லுங்க. கண்டிப்பா டைம் இருக்கும். 108 முறை இந்த ஓம் கங்கா தேவியே நம அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த கங்காதேவியினுடைய அருள் உங்களுக்கு அந்த தண்ணி மூலியமா கிடைச்சு உங்களோட உடல் உபாதைகள் சரியாகிறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட நன்மைகள்லாம் இந்த கங்காதேவி உங்களுக்கு செய்வாங்க. அதனால இவங்களை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து தாராளமா வழிபடலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மீன ராசி நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, எது செஞ்சாலும் நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு வேலையில இருந்தாலும் சரி, நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆகணும், எர்த்தோட கனெக்டா இருக்கணும். அதாவது பேர் ஃபுட்ல நடக்கிறது, வெறும் காலில் வந்து நடக்கிறது, நீங்க ஏதாவது பார்க் ஏரியா மாதிரியான ஒரு புல்தரை இடங்களுக்கு போயிட்டு அங்க வந்து உட்காருங்க. உட்கார்ந்து உங்களுடைய ப்ரேயரையோ இல்லை உங்களுடைய பிடிச்ச விஷயங்களையோ அதற்கான பிளானிங்ஸையோ அங்கே உட்காந்து மேற்கொள்ளலாம். யோகா மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். ஸோ ஒன்று பேர் ஃபுட்டில் நடக்கணும், இன்னொன்று புல் தரையில் உட்கார்ந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிற விதமாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்ஸ் இல்லை உங்களோட தினசரி அந்த ஆசைகளுக்கான விஷயங்களை பிளான் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷனாக ஒர்க் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, என்ன விஷயங்களை மேற்கொள்றீங்களோ அதுல ஒரு மிகப்பெரிய சக்சஸ், நிரந்தரமான சக்சஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ன நேயர்களே, உங்க ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.